உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் தப்பு பண்ணிட்டேன் மாறி, தப்பு பண்ணிட்டேன். நான் தாராமாவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்க கூடாது. அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொன்னதுனாலதான் அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நான் தான் அவங்கள கொன்னுட்டேன். ஹஸ்பண்ட் சார், நான் தான் அவங்கள கொன்னுட்டேன். ஏன் ஹஸ்பண்ட் சார் இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? நடந்த விஷயம் எதுக்கும் நீங்க காரணம் இல்ல. மனச போட்டு குழப்பிக்காதீங்க. இல்ல மாறி, இல்ல. நான் அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்க கூடாது. அதான் நான் பண்ண தப்பு. தாராமா மேல இருந்த கோவத்திலையும் ஆத்திரத்திலையும் நான் தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டேன். தாராமா செத்ததுக்கு நான் தான் மாறி காரணம். அவங்க செஞ்சது தப்புன்னு தானே வீட்டை விட்டு போக சொன்னீங்க. அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் 10 வயசுல இருந்து என்னை வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. என்னை கொல்லணும்னு நினைச்சிருந்தா சின்ன வயசுலயே கொண்டு இருக்கலாமே. உயிர் பிரிகிற நேரத்துல தாராமா வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் உண்மையாதான் இருக்கும். அவங்க என் மேல வச்சிருந்த பாசமும் உண்மைதான் மாறி. அவங்க என் மேல காட்டின அக்கறை, அன்பு எல்லாமே உண்மைதான் மாறி. என்ன பெத்து 10 வருஷமா வளர்த்த தேவி அம்மா மேல இருந்த பாசம் 20 வருஷமா வளர்த்து ஆளாக்குன தாராமாவ கொஞ்சம் கூட யோசிக்காம தூக்கி போட வச்சிருச்சு மாறி. அதை தாங்கிக்க முடியாமதான் அவங்க விஷத்தை குடிச்சிருக்காங்க மாறி. என் ஆத்திரமும் கோவமும் அவங்க சாகடிச்சிருச்சு. நான் தான் தாராமாவை கொன்னுட்டேன். நான் தான் கொன்னுட்டேன் மாறி. என்ன பெத்த அம்மா என் சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா போனதுக்கு அப்புறம் இத்தனை வருஷமா என்னை வளர்த்த தாராமாவையும் அநியாயமா நானே கொண்டுட்டனே. ஹஸ்பண்ட் சார், இங்க பாருங்க, இங்க பாருங்க. தாரா அப்படி இருந்ததுக்கு எந்த விதத்திலயும் நீங்க காரணம் இல்ல ஹஸ்பண்ட் சார். தேவையில்லாம நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. இல்ல மாறி, நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் அதையும் மனசு ஏத்துக்காது. தாராமா செத்ததுக்கு நான் தான் காரணம். ஹஸ்பண்ட் சார் என்ன நீங்க? மாறி ப்ளீஸ், எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடு. ப்ளீஸ் மாறி, எனக்கு கொஞ்சம் தனியா விடு. சிஸ்டர், இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே சிஸ்டர். இனிமே என்ன யாரு திட்டுவாங்க, யாரு அடிப்பாங்க, யாரு முறைப்பாங்க சிஸ்டர்? எனக்கு நீ யார் இருக்காங்க சிஸ்டர்? என்ன இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே சிஸ்டர். சித்தப்பா, உங்களுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. தாரா அத்தை போனதுல உங்களுக்கு தான் பெரிய இழப்பே. அத என்னால இன்னும் கூட நம்பவே முடியல. ஆமா சித்தப்பா,
வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் என்னதான் நடந்துச்சு? தாரா அத்தை எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? சித்தப்பா, நீங்க அவங்க கூட தானே இருந்தீங்க சித்தப்பா. அவங்க எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன் ஸ்ரீஜா. சிஸ்டர் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க, ஏன் இப்படி என்ன அனாதையா விட்டுட்டு போனாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல ஹாசினி. அன்னைக்கு நைட்டு நான் டிஃபன் வாங்கிட்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சுட்டு சாப்பிடுறதுக்கு அவங்கள கூப்பிட்டேன். சிஸ்டர் சாப்பிட உட்கார்ந்த உடனே, ஏன் சிஸ்டர், எதுக்கு சிஸ்டர் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க? பேசாம மாப்பிள்ளை கிட்டையும் மாறிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டுக்கே போயிடலான்னு நான் சொன்னம்மா. உடனே சிஸ்டர் கோபப்பட்டு ஆக்ரோஷமா என் கழுத்தெல்லாம் புடிச்சு டிஃபன் எல்லாம் தட்டி விட்டுட்டு கோமா ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நீங்க போய் அத்தையை சமாதானப்படுத்தலையா? ஏற்கனவே அவங்க கோபத்துல இருக்காங்க, இப்ப பேசுற தப்பாயிடும்ட்டு சரி காலையில பேசிக்கலான்னு நான் கொஞ்சம் அமைதியாயிட்டேன் ஹாசினி. காலையில வந்து கதவை தட்டி பார்க்கும் போது உள்ள இருந்து சத்தமே வரல. அதுக்கப்புறம் உள்ள என்ன நடந்திருக்கு போட்டு எனக்கு பயம் வந்துருச்சு. ஜன்னல் வழியா போய் பார்த்தேன், அங்க சிஸ்டர் பெட்ல மயங்கி கிடந்தாங்க. நான் வேகமா ஓடி போய் கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தேன். பார்த்தா அவங்க பெட்ல பாய்சன் பாட்டில் கிடந்துச்சு. வாயில இருந்து ரத்தமா கொட்டிட்டு இருந்துச்சு ஹாசினி. அதுக்கப்புறம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தேன். அவங்க ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் புரியல. இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல ஹாசினி. சிஸ்டர் இல்லாத இந்த உலகத்துல நான் எப்படி வாழ போறேன்னு தெரியல. தாரா அத்தை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கங்கறத என்னால இன்னமும் நம்ப முடியல ஸ்ரீஜா. என்னால கூட இன்னும் நம்ப முடியலக்கா. மாமா வீட்டை விட்டு போ சொன்னதுனால வீட்டை விட்டு போன தாராத்த அமைதியா இருக்க மாட்டாங்க. அவங்களால நமக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஆபத்து வரும்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை அவங்க இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. சரி, அவங்கள பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு? ஆமா ஆமா, அவங்க பண்ண பாவத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்களே தண்டனை கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி நாம இதை எடுத்துக்க வேண்டியதா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.